ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே மீ கெட் ஆப்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மீ கெட் ஆப்ஸ்குள்ளார ஒரு காயின்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறது பாதி பேருக்கு தான் தெரியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃப்ரீயாக வாங்கின ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது என்னது? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வாங்கின நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். நாங்கள் ஒரு பவர் பேங்க் வாங்கினோம். அதோட காயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,500 காயின்ஸில் நாங்கள் வாங்கினோம். இப்போ வாங்க அந்த கவர் இப்போ பிரித்து பார்க்கலாம். இப்போ அந்த கவர் மேலே ஒரு கம்மால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ வந்து நம்ம சிசர் மூலமாக நறுக்கிடலாம். இப்போ நறுக்கினதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட் கலரில் ஒரு மீ பவர் பேங்க் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார தான் பவர் பேங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதில் மேலே ஒரு சீல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பிரிப்போம். வாங்க பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளார பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ளார அப்படின்னு பார்த்தோம்னா பவர் பேங்க் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் மாதிரி கொஞ்சோண்டு ஏதோ ஒரு பாலித்தீன் கவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளார அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அந்த கேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒயிட் கலர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா பின்னு கூட நல்லா இதாக இருக்குது. அடுத்தது இப்போ அதை ஓரத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே ஃபைனலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவலில் வந்து வாரண்டி கார்டு ஸ்க்ராட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா 6 months வாரண்டி வந்துடுது. நெக்ஸ்ட்டு வாங்க பவர் பேங்க் மேலே இருக்க கவரை நம்ம பிரிச்சிடலாம். கவரை பிரித்தோன்னே நம்மளுக்கு இப்போ பவர் பேங்க் வந்துட்டு, பவர் பேங்க் வந்து அலுமினியம் கேசிங்கால் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்லிம்மாகவே பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க போர்ட் மற்றும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு இதில் எவ்வளோ ஸ்பீடில் சார்ஜ் ஏறுது, எப்படி சார்ஜ் சப்போர்ட் பண்ணுது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பவர் பேங்கில் உள்ள போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் பவர் பேங்க் தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து செல்லை சார்ஜில் இப்போ போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 18 watts அவுட்புட் வரும். அதே மாதிரி யூனிவர்சல் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக பவர் பேங்கை சார்ஜ் போட்டுக்கிட்டு இன்னொரு மொபைல் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இதில் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பவர் பேங்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஒரு 4 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த 10,000 mAh வந்து நம்மளால் 4ஆக பிரித்தோம்னா 25% ஒர்க்காக இது வந்து நம்மளுக்கு பிளிங்க் ஆகிறத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க யூஎஸ்பி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவே நல்லா இருக்குது. அடுத்தது இந்த யூஎஸ்பியோட பின்னு பார்த்தோம்னாவே நல்லா ஷைனிங்காக கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க இந்த யூஎஸ்பி பின்னு. இதுவும் இப்போ அதோட அட்டாச்மெண்ட் பண்ணி இவ்வளோ சார்ஜ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது, இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட பவர் பேங்கோட சார்ஜிங் ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். 18 watts சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. செல்லு 18 watts சப்போர்ட் பண்ணும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 18 watts சப்போர்ட் பண்ணுது. குயிக் குவால்காமோட 3.0 சப்போர்ட் மேலே காமிக்குது பாருங்கள். இந்த பவர் பேங்கில் லோ பவர் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம பவர் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த எல்இடி லைட்ஸ் வந்து ஒவ்வொரு இதாக பிளிங்க் ஆகிட்டே வரும். அது அந்த லோ பவர் மோடை வச்சு நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் ஹெட்செட், அப்புறம் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட், நெக் பேண்டு, ஏர்பட்ஸு இதெல்லாம் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம பவர் பேங்கில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன், அடுத்தது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அந்த பவர் பேங்க் எப்படி ஆப் டவுன்லோட் மூலிமா வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரெட்மி ஃபோன் வச்சு எங்களுக்கு மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். இப்போ நம்ம ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கெட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்போ அதுக்குள்ளார போகலாம் வாங்க. அதுக்குள்ளார போனோடனையும் நம்மளுக்கு கீழே ஏர்ன் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டெய்லி கலெக்ட் காயின்ஸ் இருக்கும். கீழே வந்து ஒரு 4 டாஸ்க்ஸ் இருக்கும். 4 அல்லது 5 டாஸ்க்ஸ் இருக்கும். அந்த 5 டாஸ்க்ஸையும் நம்ம முடிச்சுட்டு அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ரைஸஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. நம்ம ப்ரைஸஸ் டச் பண்ணோம்னா உள்ளார நமக்கான ப்ரைஸஸ் நிறையா இருக்கும். அதில் தான் நம்ம பவர் பேங்க் இருக்குது, ஹெட்செட் இருக்குது, நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி கேபிள் இருக்குது, அடுத்தது மீ பேண்ட் 4 இருக்குது. இப்போ நம்ம பவர் பேங்க் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,500 காயின்ஸ் வரும்.
அதை அதை இது பண்ணி நம்ம கூப்பன் வாங்கணும். கூப்பன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து எம்ஐ ஸ்டோர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் வந்து நம்ம போனோம்னா மீ ஸ்டோரில் நம்மளுக்கு நேரடியாக எம்ஐலேருந்தே நம்மளால் டெலிவரி வாங்க முடியும். எம்ஐலேருந்து டெலிவரி வாங்குறப்ப நமக்கு அந்த கூப்பனை கொடுத்தோம்னா கூப்பனை கொடுத்தோனையும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்துடும். அதாவது ₹0 அப்படின்னு தான் வரும். டெலிவரி சார்ஜ் கூட ஃப்ரீ தான். நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்துடும். இது ப்ராடக்ட் வராத இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்துடும். இதுதான் ஆப் டவுன்லோட் மூலிமா எம்ஐ ப்ராடக்ட் வாங்குறது. இந்த பவர் பேங்க் பற்றின வீடியோ அவ்வளோதான். இந்த ஆப் டவுன்லோட் நம்ம பவர் பேங்க் வாங்குறது சில பேர்த்துக்கு புரியலனா இதோட டெடிகேட்டட் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஜி கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்